கட்டமேட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தான் சார். இன்னும் என்ஹெச் பண்ணலாம்னு சொல்றாரு. கட்டமேடு வெள்ளக்கல்லிருந்து ஃபர்ஸ்ட் மேடு சல் ரேட்டு கொஞ்சம் இடிச்சா அது மினிமல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க சார். இருக்கு கட்டமேடு ஒரு கிலோமீட்டர் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட். அதுலேருந்து வெள்ளக்கலுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் சார். அது தனியாக போகிறேன். மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும் முன்னாடி வெள்ளக்கல்லேருந்து மேலே வரைக்கும் அப்படியே அது மறுபடியும் எல்லாமே டிபிஆர் ட்ரெயினிங்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ரம் கிருஷ்ணகிரி டு சேலமா தர்மபுரி அதுக்கப்புறம் அங்கிருந்து நாமக்கல் ஓகே அந்த ரோட்லேருந்து வருது. அந்த ரோடு நாமக்கல் வரைக்கும் மட்டும் பஸ் அது இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆகஸ்ட்டுக்குள்ளே ஒசூர்லேருந்து நேராக தருமபுரியிலேருந்து சேலம் என்டையர் 6 லைனிங் வந்து அங்கேருந்து நாமக்கல் வரைக்கும். நாமக்கல் இப்போ 2 லைனிங் 4 லைனிங் இதெல்லாம் 4 லைனிங். அது வந்து சேலம் கோயம்புத்தூர் சேலம் கோயம்புத்தூர் ரோடு பஸ் ரெண்டுமே ஒரே செஞ்சு தான் ஆகஸ்ட். சேலம் கோயம்புத்தூர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் 6 லைனிங் இருக்குது. இங்கிருந்து 100 சேலத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி போகிறேன். அது லாஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 40 கிலோமீட்டர் 6 லைனிங் இருக்குது. இப்போதைக்கு இருக்குது. அதையும் பண்ணணும். அது ரெண்டுமே போயிருக்கு. ஆகஸ்ட்டுக்குள்ளே இப்போ இது சேலம் கள்ளக்குறிச்சி என்ன வேகம் என்ன லைனில் சேலம் உள்ள அது இப்போ 4 லைன் இருக்கும். 8 ஸ்ட்ரெச் இருந்தது. 16 கிலோமீட்டர் முடிச்சிட்டாங்க. உடையாப்பட்டிங்கிற ஒரு முன்னாடி உடையாப்பட்டியில் மட்டும் ஒரு சின்ன ஒரு லேண்ட் வந்து அது சாப்பிட் பண்ணிட்டு இப்போ மொத்தம் ஒரு பிளாக் ஸ்பாட் ஒர்க் தான் ஒன்று பண்ணிட்டு அந்த ஒர்க் வந்து இந்த வந்து ரிமைனிங் எல்லாமே முடிஞ்சிடும். 45 எப்போ பண்ண போகிறீங்க? 6 ஐடியா ஏதாவது ஐடியா இருக்குதா? அவுட்டர் ரோடு தனியாக சென்னை அப்ரோச் ரோடு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் 45 அதான் பிக்கெஸ்ட். அதில் என்ன அவர் இல்லை சார். பட் இது தருமபுரி சேலம் ஃபுல்லாகவே ப்ரொபோசல் டிபிஆர்லாம் இல்லை சார். தருமபுரி ஃபஸ்ட்டு இப்போ சேலம் பைபாஸ் வந்து இப்போ அவுட்டர் எடுத்துடலாம். ஏன்னா அது நியூ மீதிக்கெலாம் நமக்கு ஆல்மோஸ்ட் லேண்ட் இருக்குது. ஏன்னா அது மட்டும் தான் நியூ. சேலத்துக்கு ரிங் ரோடு என்ன ப்ரொபோசல் இருக்கா? அது முடிச்சுங்க சார். ஃபைனல் பண்ண அது டெல்லிக்கு சப்மிட் பண்ணிக்கிறோம் சார். அலைன் இருக்குது. அதாவது இப்போ எப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ரிங் ரோடு. ஆமாம் சார். நம்ம ஈஸ்டர்ன் சைடு போகிறோம். ஓம்லூர் சுற்றி அந்த ரோடு போயிட்டாங்க. போய் என்ன நாமக்கலுக்கு முன்னாடி மல்லூர். சேலத்துக்கு 2 ரிங் ரோடு வேணுங்க. 2 ரிங் ரோடு தான் சேலமில். அந்த ஃப்ளைஓவர்லாம் உள்ள ஃப்ளைஓவர்லாம் தேவையில்லை. டிராஃபிக்லாம் நீட்டாக எந்த சிட்டிக்கும் ஃப்ளைஓவரே கொடுக்கக்கூடாது. ஃப்ளைஓவரே வரதே வந்து தப்பான கான்செப்ட் தான். எவ்ரி சிட்டி ரிங் ரோடு இருந்ததுன்னா எதா டிராஃபிக் அப்படியே டைவர்ட் ஆகிட்டு இந்த படம் என்ன செய்கிறீங்க? வெள்ளக்கிழங்கு போகிற பாளையம்பூர் சேஷம்பட்டி இல்லை சார். சேஷம்பட்டி வந்து இப்போ நம்ம மினிஸ்ட்ரி பண்ணுறது டெவலப் அதான் சேஷம்பட்டி ஒன்று மட்டும் அந்த பாளையம்போது ஆரோ சார் அது இப்போ பிளாக் ஸ்பாட் ஒரு ஆக்சிடென்ட் சேஷம்பட்டி சேஷம்பட்டி மட்டும் மினிஸ்ட்ரி டெக்னிக்கல் ஃபினான்ஸ் பாளையம்போது எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே டெல்லி சப்மிட் பண்ணியிருந்தோம். எங்கள் அவங்க சென்னையிலேயே அப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஒரு இந்த இயற்கான ரேட்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்காரு. அது இந்த இதில் சென்னை இது எல்லாமே இந்த இயற்குள்ள எங்களுக்கு அப்புறம் இல்லை சார் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. நேரில் போய் பார்த்து கொடுத்ததுனால இதெல்லாம் வேகமாக போட்டு இது முறையே அப்ரூவ் பண்ணிட்டார். அது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை இதுக்காக நம்ம லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். இது 4வது ப்ரொபோசல் சார். 3வது நாள் ஃபஸ்ட்டு 400 crore வந்துச்சு. அப்புறம் எம்பியாக இருக்கும்போது 100 கோடி எம்பியாக இருக்கிறப்போ 100 கோடி 120 கோடி என்ன ப்ரொபோசல் அப்போ வச்சுட்டாங்க வந்து பார்த்து. அப்புறம் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து ஐஜி டிராஃபிக் ஐஜி அவங்கெல்லாம் வந்து ப்ரொபோசல் வந்து 2017
பார்த்தா போனாங்க. அப்புறம் அது வந்து 300 கோடி, அப்புறம் 400 கோடி, அதுக்கப்புறம் வந்து 3000 கோடிக்கு டனல் ஒன்று, அது மாற்றி நிறைய முறை மாற்றி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்பவுமே நடக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க.